எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சுமிதன் சக்தி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ஃபிஷ் ஃப்ரை, தவா ஃபிஷ் ஃப்ரை. பாப்லெட் மீன் காமிச்சா உங்களுக்கே தெரியும். வாங்க மீன் பார்க்கலாம். இந்த டிஷ்ஷோட குக்கே இவர்தான். இவர்தான் செய்ய ரெண்டு பேர் சேர்ந்து செய்ய போறோம். சரி வாங்க வீடியோக்கு போலாம். ரெண்டு பாப்லெட் மீன் எடுத்துக்கலாம். நம்ம இதுதான் பாப்லெட் மீன். பாருங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. அதில் ஒவ்வொரு மீனாக எடுத்து நல்லா மசாலா இறங்கணும்ல, கத்தியில் நல்லா லைட்டாக கட் பண்ணி விட்டுருக்குங்க. அப்போ தான் மசாலா நல்லா இறங்கும், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ரெண்டு மீன் கட் பண்ணி வச்சுக்கலாம். மசாலா இறங்க மீன் நல்லா க்ளீனாக கட் பண்ணிக்கங்க. அப்போ தான் மசாலா தரோன்னா ஃபுல்லாக க்ளீனாக இறங்கும், சாப்பிடக்குள்ள நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபிஷ்ஷுக்கு இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து சில்லி பவுட்ரு போட்டுக்கிறேன். நான் பெரிய ஃபிஷ்ஷை 2 எடுத்துருக்கிறதுனால நான் வந்து ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். பவுட்ரு அது ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன். பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2.5 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன், அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ½ லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. ½ ஒரு லெமன் கூட புழிஞ்சு விட்டுக்கோங்க. உங்கள் மீன் இருக்கீங்களோ அவ்வளோ ஏற்ற அளவுக்கு. உப்பு வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கர்டு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதை மொத்தமாக ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிட்டோம். அது கூட முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு முட்டை மீசாக எடுத்து உடச்சி ஊற்றிக்கிட்டு நல்லா க்ளீனாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா மீன் நல்லா சாஃப்டாக இருக்கணும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்ல, அதுக்கோசம் முட்டை யூஸ் பண்ணுறோம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சு 2 மீன் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலா எடுத்து நல்லா க்ளீனாக மிக்ஸ் பண்ணி நல்லா தடவிக்கலாம். நல்லா டேஸ்ட் கொடுக்கல, தாராளமாக தடவணும், லைட்டாக தடவக்கூடாது. லைட்டாக தடவிட்டால் மீன் கருகிடும். தாராளமாக தடவி முடிச்சுட்டு நம்ம வந்து தோசைக்கல் வந்து ஹீட் ஆகுது வச்சுருக்கோம். அது ஹீட் ஆனவுடனே அடி பிடிக்காத அளவுக்கு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்ச நேரம் விட்டு நம்ம க்ளீன் பண்ண வச்ச மீன் வந்து ஒரு மீன் ஃபஸ்ட்டு வைக்கலாம். மேலே மீன் வச்சு முடித்தவொடனே என்ன பண்ணணுன்னா சுற்றியும் லைட்டாக எண்ணெய் ஊற்றி விடணும். ஏன்னா அடி பிடிச்சிருக்கூடாதுல, அதுவும் நல்லா வேகணும். எண்ணெய் ஊற்றாம விட்டால் அடி பிடிச்சிருங்க, நல்லா தீஞ்சிரும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றி விடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே அது மேலே வந்து கருவேப்பிலாம் சின்னதாக கட் பண்ணி அதை தூவி விட்டுக்குங்க. அது டேஸ்ட்டுக்கு அவசரம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடலாம், இல்லை வேணாமல் கூட விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா வெந்த உடனே க்ளீனாக ஒரு பக்கம் அடியில் வெந்திருக்கும், நம்ம திருப்பி போட்டால் வந்து 2வது பக்கம் வேகணும்ல, திருப்பி போட்டுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப கருகிடும். உங்களுக்கோசம் தான் காமிக்கிறேன், நல்லா பாருங்கள். இப்போ மீன் நல்லா ஓரளவு வெந்துருச்சு. இது உங்களுக்கோசம் ஜூம் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். திருப்பி போட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் நம்ம. ஏன்னா கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு எடுத்துடலாம். ஏன்னா ஆல்ரெடி முக்கால்வாசி வெந்துருச்சு, இன்னும் லைட்டாக வேக வேண்டியது இருக்குது, அதுக்கோசரம் தான். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணால் நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் போட்டால் கருகிடும், நம்ம எடுத்துடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு மீன் ரெடி ஆகிடுச்சு, அதனால் நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்ம செகண்ட் மீன் எடுத்து நம்ம மேலே போடுறோம். அதுக்கும் அதே மெத்தட் தான். நம்ம எண்ணெய் ஊற்றி மீன் வச்சுட்டு திரும்பியும் வந்து அதை மூடி போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி போடணும் அந்த மீனை. இப்போ லைட்டாக அடி பிடிக்குமே வந்துருச்சு, இல்லை பாருங்கள், லைட்டாக பிளாக் ஆகிட்டுருக்கு. நம்ம கொஞ்சம் நேரம் விட்டோன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் விட்டு திருப்பிட்டு இப்போ பாருங்கள், உங்களுக்கோசம் ஜூம் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். மீன் நல்லா க்ளீனாக வெந்துனுக்குது. பார்க்கக்குள்ளே எச்சி ஊறுதில்ல, எனக்கு அப்படி தான் செய்யக்குள்ளே எச்சி ஊறுந்துச்சு. செஞ்சு முடித்தா தான் சாப்பிட முடியும். உங்களை மாரி தான் நானும். எப்படி இருக்குது பாருங்கள், மீன் செஞ்சுருக்கேன். ஜூம் பண்ணி காமிக்கிறேன், ஏன்னா எப்படி இருக்குது, எப்படி நீங்கள் பார்க்குறங்க நான் செய்கிறதுன்னு காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. செஞ்சு முடித்தோடனே எடுத்து வச்சாச்சு. மீன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது மீன், நான் ருசிக்க போகிறேன். ஃபைனலி ஃபிஷ்
செஞ்சாச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குது சத்தி செக் பண்ணுவாங்க. நல்லா இருக்குதப்பா. எப்படி இருக்குது? நல்லா இருக்குதான். சூப்பர். ஃபிஷ் ரெடி. எல்லாம் கரெக்டாக இருக்கு. காரம் கொஞ்சம் இருக்கு, பட் செம்மையா இருக்கு. காரம் இருந்தால் தான் ஃபிஷ். நெக்ஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். Thanks for watching.